ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செனிமலை ஃபேமிலி. வாங்க இப்போ நம்ம கருக்கு முறுக்குன்னு தட்டை வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சரிசி மாவு கொஞ்சம் எடுத்திருக்கேன், 1 கப் எடுத்திருக்கேன். அதில் லேசாக சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணதையும் கடலை மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கேன். பொட்டுக்கல்லையை பொரித்து பொடி பண்ணி சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் லேசாக சூடு பண்ணிக்கணும். எடுத்து கொட்டிட்டேன். இப்போ லேசாக கொஞ்சம் சீரகம் தேய்ச்சி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் தேய்ச்சி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை வாசனைக்காக போட்டிருக்கேன். கருப்பு எள்ளு போட்டுக்கலாம். கருப்பு எள்ளு ஒரு 1.5 ஸ்பூன் அப்படி போட்டிருக்கேன். சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் வரமிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கணும். நல்லா மாவை நல்லா கலக்கி விட்டுக்கணும். இது பூண்டு அரைச்சி போட்டிருக்கேன். வெள்ளை பூண்டை நல்லா நைஸாக அரைச்சி போட்டிருக்கிறேன். வாசனைக்கும் ஹேர் ஸ்ட்ரபிள் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு. சுடுதண்ணியில் நான் கடலப்பருப்பை ஊற வச்சு எடுத்து போடுறேன். ஒரு 10 நிமிஷம் ஊறிச்சு சுடுதண்ணியில். கடலப்பருப்பு தட்டை வடைக்கு கடலப்பருப்பு போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு. நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கட்டி பெருங்காயம் தான் என்கிட்ட இருக்குது. அதனால் நான் கட்டி பெருங்காயத்தை சுடுதண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி ஊற்றிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். ஒரே இதாக தண்ணி ஊற்றி இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். அப்போ இந்த பதத்துக்கு வந்துடும். இந்த பதத்துக்கு வந்ததையும் எடுத்து வச்சுட்டு ஒரு கவர் வச்சுக்கோங்க. அந்த கவரில் எண்ணெய் தடவிட்டு மாவை இப்படி தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டு உங்களுக்கு குட்டி குட்டியாக இப்போ நான் குட்டி குட்டியாக இருக்கிற தட்டை வடை தான் செய்ய போகிறேன். அதனால் ஒரு டப்பா எடுத்து அதில் ரவுண்டாக இப்படி அமுத்தி விட்டுட்டோம்னா அப்புறம் அழகாக எல்லாம் ஒரே சேஃபில் இருக்கும். அதை எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ போட்டுக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கிறேன் தட்டை வடை சுடுறதுக்கு. எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டுட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்படி நல்லா சலசலன்னு வேகணும். வெந்துட்டு கொஞ்சம் சிம்லேயே வைங்க நார்மலாக. ஏன்னா ரொம்ப தீ முழங்குச்சுன்னா கரிஞ்சிரும். அதனால் நீங்கள் சிம்மில் வச்சே வேக விடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் வேகும். இப்போ வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். எடுத்து வச்சிட்டோம்னா இந்த எண்ணெய் வடிஞ்சுக்கும். அப்புறம் நான் இப்படி குட்டி குட்டியாகவும் தேய்ச்சி போடுறேன். இந்த மீதமுள்ள மாவில் இப்படி குட்டி குட்டியாக தேய்ச்சிட்டு இந்த மாதிரி தட்டியும் போடலாம். ஒரே இதாக தேய்க்கிறதுக்கு இப்படி குட்டி குட்டியாகவும் உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பேப்பரில் வச்சு டிஃபன் பாக்ஸை வச்சு இப்படி அமுத்துனேன். அழகாக சேஃபாக வந்துடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அவ்வளோதான். ஒரு அமுத்துனா வேலை முடிஞ்சிச்சு. ஒரு தட்டை வடை ரெடி ஆயிடுச்சு. இப்படி எல்லா உருண்டைகளையும் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். லாஸ்ட்டாக இருக்கிற மாவில் இப்படி பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் மாவும் கூடி வேஸ்ட் ஆகலை. இந்த மாதிரி எல்லாம் சுட்டு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தட்டை வடை தீபாவளி பலகாரத்தில் தட்டை வடையும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள். தீபாவளி வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.